டியூப் தமிழ் வணக்கம். ஈரானில் புதிய காமேனி பதவிக்கு வருகின்றார். அவரை தேர்வு செய்வதற்கான வேலைகள் முடிவடைந்து கடைசி கட்டத்தில் இருக்கின்றன. பணம் பலம் விழ வேண்டும், காகம் வருவதற்காக காத்திருக்கின்றது தருணம் என்று மேற்கு நாடுகள் தகவல். அதைவிட முக்கியம், ஈரானினுடைய அடுத்த செய்தி அதிர்ச்சி தருவதாக இருக்கின்றது. நாங்கள் நீண்டகால போருக்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஈரானினுடைய படைத்துறை அறிவித்திருக்கின்றது. எனவே குறுங்காலத்தில் அமெரிக்கா போரை நடத்தி வெளியேற முடியாத அளவிற்கு பெருந்தொகையான ஆயுதங்கள், திட்டங்கள் யாவற்றையும் வகுத்து தாங்கள் தாக்குதலுக்கு தயார் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே ஈரானை இனி கட்டுப்படுத்த முடியாமல் இன்னொரு காமேனி வந்து போரை நடத்த போகின்றார். யார் அந்த காமேனி? 88 ஈரானினுடைய மத தலைவரை தேர்வு செய்வதற்கான குழுவினர் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக கருத்துக்களை கூறி வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதிலிருந்து ஒருவர் வரப்போகின்றார். அவர் அதிகமாக ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி காமேனியினுடைய மகன் மொய்ட்ராபா காமேனி என்று இங்கிலாந்தில் இருக்கும் ஈரானிய தொடர்பாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அவருடைய பெயர் அறிவிக்கப்பட போகின்றது. அப்படியானால் அமெரிக்கா 48 பெரும் தலைவர்களினுடைய கதைகளை முடித்து விட்டது என்று கூறினாலும் இப்பொழுது வெளிவந்திருக்கின்ற உண்மை, ஈரானினுடைய அதிகார சக்தியிலே அதி உயர் மத தலைவரை தவிர மற்ற முக்கியமானவர்கள் தப்பிவிட்டார்கள். அவர்களை எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. இப்படியான ஒரு நிலை வரும். ஆகவே முக்கியமானவர்களை தப்ப வைப்பதற்கான வேலையை அவர்கள் செய்துவிட்டார்கள். அமெரிக்காவினுடைய படையை ஈரானுக்கு அருகே நிறுத்தி கொண்டு ஒரு வாரத்திற்கு மேல் காலதாமதம் செய்கின்ற பொழுது அவர்கள் தப்ப வேண்டிய வேலைகளை எல்லாம் அதைவிட விரைவாக செய்துவிட்டார்கள் என்பதுதான் இங்கிருக்கும் உண்மையாகும். ஒரு காலமும் படையை நகர்த்தக்கூடாது, நகர்த்திய படையை தாக்குவேன் என்று வைத்திருக்க கூடாது. வைத்திருந்தால் வரும் விளைவுகள் துபாயில் அமெரிக்காவினுடைய கொன்சுலேட் தர தூதராலயம் எரிந்து கொண்டிருக்கின்றது. கட்டாரில் இருக்கின்ற 10,000 அமெரிக்க படைகள் இருக்கின்ற அல் உடிட் அமெரிக்காவினுடைய படைத்தளம் ஈரானினுடைய ஏவுகணையின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாக கட்டார் அறிவித்திருக்கின்றது. 10,000 படைகளை கொண்ட படை அணியினர் ஈரானினுடைய ஏவுகணையை சுட்டு வீழ்த்த முடியாமல் போயிருப்பது எதற்காக என்ற கேள்விதான் டொனால்ட் ட்ரம்ப் மீதான கேள்வியாக இருக்கின்றது. இதுதான் ஈரானினுடைய ஏவுகணைகளுடைய பிரச்சனை. அதைவிட முக்கியமான இன்னொரு செய்தி வந்திருக்கின்றது. ஈரான் இதுவரை பாவித்த ஆயுதங்கள் எல்லாம் அமெரிக்காவிற்கு தெரிந்த ஆயுதங்களை மட்டுமே பாவித்திருக்கின்றது. அமெரிக்காவிற்கு தெரியாத மிக மோசமான ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் மறைத்து வைத்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டத்திற்குள் இறங்கி மேற்கு நாடுகளும் பிரான்ஸ், பிரிட்டன் போல தாக்குதலை நடத்தி பெரும் தாக்குதல் மூலமாக இருந்தால் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கான ஆயுதங்களை மறைத்து வைத்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டத்திற்கான வியூகங்களை அவர்கள் ஆரம்பிப்பார்கள். ஈரானுடன் போர் புரிகின்ற பொழுது முக்கியமாக ஒன்றை கவனித்திருக்க வேண்டும் அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும். ஈரான் என்கின்ற நாடு முன்னர் ஈரான், ஆப்கானிஸ்தான் காந்தார தேசம் என்று அழைக்கப்பட்டது. காந்தார தேசத்தில் பிறந்தவள் தான் பாரத போரில் வருகின்ற கௌரவர்களின் தாயாகிய காந்தாரி. அவருடைய தம்பியாகிய சகுனி ராஜன் ஈரான், ஆப்கானிஸ்தான் பிராந்தியத்தில் பிறந்தவர்கள் தான். இவர்கள் இருவரும் துரியோதனனுடன் இருந்து கொண்டே துரியோதனனுக்கு சார்பாக இருப்பது போல வகுத்த ராஜதந்திரம் பாண்டவர்கள், கௌரவர்கள் இருவரையுமே ஒழித்து தள்ளுகின்ற ஒரு போரை நடத்தி அசுவத்தாமன் என்பவனின் மூலமாக குழந்தைகளை கூட வேரோடு அழித்த ஒரு போரை நடத்தியதற்கான சிந்தனை ஆளனாக கண்ணனுக்கு எதிராக இருந்தவர்கள் ஈரானியர்கள் தான். கண்ணன் அந்த போரில் வெற்றி பெற்றான் என்று கூறினாலும் கூட அந்த போரில் யாரையும் காக்க கண்ணனினால் முடியாமல் போய்விட்டது என்பதும் சகுனி, காந்தாரி போன்றவர்கள் அந்த போரில் இணையான பாத்திரத்தை வகித்த காரணத்தினால் ராஜதந்திரம், திட்டமிடுகை, நவீன அறிவு போன்றவை பாரசீக மொழியில் இருந்து அவர்களுக்கு உருவாகின்றது. உலகத்தின் மிகப்பெரிய நாகரிகத்தை உருவாக்கிய பாரசீக மொழியில் இருந்து சிந்திக்கின்ற பொழுது மிக இளைய மொழியாகிய ஆங்கிலத்தின் சிந்தனையை விட பாரசீக மொழியினால் வருகின்ற சிந்தனை அதிகமாக இருக்கும். இதுபோல பழைய மொழியாக தமிழும் இருப்பதும் சீனாவினுடைய மொழி இருப்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. எனவே போரில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் வந்தாலும், அந்த தொழில்நுட்பங்கள் ஆங்கிலத்திற்குள் வந்தாலும், அதே தொழில்நுட்பங்கள் பாரசீகத்திற்கு உள்ளே சிக்கப்படுகின்ற பொழுது, அதே தொழில்நுட்பங்கள் தமிழுக்கு உள்ளே சிக்கப்படுகின்ற பொழுது ஆங்கிலத்தில் கிடைக்கின்ற அறுவடையை விட மிகப்பெரிய அறுவடையை அவை ஏற்படுத்திவிடும் என்பதை AI தொழில்நுட்பங்களை உருவாக்கியவர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்பதை அவர்களிடம் யார் சென்று சொல்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருப்பதையும் மறுக்க முடியாது. எனவேதான் ஈரானினுடைய ஏவுகணை கட்டமைப்பை நிறுத்துவது மட்டும் அல்ல,
ஈரானினுடைய அணுகுண்டுகளை நிறுத்துவது மட்டும் அல்ல, அவற்றை எப்படி தயாரித்தீர்கள் என்கின்ற இரகசியங்கள் அனைத்தையும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறியது இதற்காகத்தான். ஆகவேதான் இந்த போரானது நாம் நினைப்பதை போல வெறுமனே AI தொழில்நுட்பமும் நவீன ஆயுதங்களும் சார்ந்தது அல்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்கின்ற தமிழ் பழமொழி சார்ந்ததாக இருக்கின்றது. இப்பொழுது அடுத்த கொத்து ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி பறக்க ஆரம்பித்து விட்டன. ஏவுகணைகளை ஏவுகின்ற 300 இலக்குகளை கடந்த 24 மணி நேரங்களில் தாங்கள் தாக்கி இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பெரும் போர்க்கப்பல்களும் விமானங்களும் ஒரு புறம் இருக்க, கோர்முஸ் நீரிணையை ஈரான் தடுத்து விட்டது. அதை தடுப்பதை தடுத்து வழமை போல வியாபாரம் நடைபெறுவதற்கான துணையான போர்க்கப்பல்களை அனுப்புவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்திருப்பதாக கூறப்படுகின்றது. கோர்முஸ் நீரிணைக்கு உள்ளே எந்த ஒரு கப்பல் வந்தாலும் அது உடனடியாக மூழ்கடிக்கப்படும் என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஆகவே வெனிசுலா போல ஈரானில் போர் முடிவடைந்துவிடும் என்று நம்பிய எண்ணங்கள் எல்லாம் ஏறத்தாழ தவிடுபொடியாகி ஈரான் களம் என்பது நினைத்து பார்க்காத ஒரு சேற்று சகதியாக இருப்பதும், இதற்குள் தேரை இறக்கி சில்லு சேற்றில் சிக்கப்பட்டு விட்டது. இதை பின்தங்கி வெளியே எடுத்து வருவது எப்படி என்பது முக்கியமான கேள்வி. திருக்குறளில் சொல்வது போல முதலை என்பது நீரிலிருந்து வெளியே வருமாக இருந்தால் யானையிடம் அது தோற்று போகும், ஒரே மிதியில் அதை கொன்று தள்ளிவிடும். அதே பலம் மிக்க யானை நீரில் இறங்கினால் யானை தோற்று போய்விடும், முதலை அதனை வென்றுவிடும். எனவேதான் முதலையும் யானையும் எங்கெங்கெல்லாம் செல்லக்கூடாது என்கின்ற விதி இருக்கின்றது. எத்தனை பலம் இருந்தாலும் யானை தண்ணீருக்குள் இறங்கக்கூடாது, எத்தனை பலம் இருந்தாலும் முதலை தரைக்கு வரக்கூடாது. இந்த இரண்டு விதியும் மீறப்பட்ட ஒரு போராக இருப்பதனால் இங்கு ஆயுதங்களும் அறிவும் பயனற்று போய் இயற்கையினுடைய சமநிலையே இந்த போரின் இன்றைய நிலையாக இருக்கின்றது. இயற்கை என்பது மனிதனுடைய ஆயுதங்களை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. அந்த சக்தியை வென்று ஒரு போரை நடத்த வேண்டும் என்பதை நவீன போரியல் கலைஞர்கள் தீர்மானித்தார்களா என்பதும் தெரியவில்லை. ஆனால் அதை இனி அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தை இந்த களம் ஏற்படுத்தி இருக்கின்றது. எதையும் நாம் செய்யலாம், ஆனால் இயற்கையை வென்றுவிட முடியாது என்ற அதிசயம் ஒன்று இந்த போரினால் வெளிவந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.